வெல்கம் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே உயரமான நந்தி சிலையை பார்க்க தான் போகிறோம். ஸோ யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர், மொத்தமாக 3 பேர் கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் பசங்களாம் வரணுன்னு அப்புறம் வரலன்ட்டோன்னு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நேற்றே போட்ட பிளானு. நேற்று கொஞ்சம் வேலை இருந்ததுனால போக முடியல. அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது ஒன்று போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். ஸோ பைபாஸ் வந்துட்டுங்க. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கிளம்பி வர வேலை தான். ஸோ அப்படியே உங்களுக்கு மோட்டோவில் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ அங்கே போயிட்டு அந்த கோயிலில் பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஆளுங்க பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம். லாங் ரைட்லாம் சொல்ல முடியாதுங்க. இங்கே ஒரு 20 கிலோமீட்டர் போக போகிறோம். கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. இப்போ தான் ஒரு 1 வீக் தான் இருக்கும். ஒரு 2ஆம் தேதி தான், இந்த மாதம் 2ஆம் தேதி தான் நடந்தது. ஸோ அதுக்கு தான் போக முடியாத போச்சு. சரி இன்றைக்காவது போகலாமே, பக்கத்தில் தானே இருக்குது. அதனால் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ வர வழியில் ஏதோ டான்ஸிங் காம்படிஷன் அது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பக்கமாக வந்தாச்சு. டோல்கேட் முன்னாடியே வெள்ளாள கொண்டதுக்கு போகிற ரோடு தெரியுங்க, லெஃப்ட்டு. இந்த ரோடு தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 200 மீட்டர் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் டோல்கேட்டுக்கு. டைம் 11:30 ஆகிடுச்சுங்க. ஸோ காலையிலே கிளம்பி வரலான்னு தான் நினச்சேன். ஸோ அப்படி இப்படின்னு டைம் ஆகிடுச்சு. ஸோ ஆடியோ ஒழுங்காக கேட்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா மைக்கு எதுவுமே சொருவில் காற்று தான் அதிகமாக சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். மின்னாய்ஸ் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாச்சுங்க, ஊருக்குள்ளார வந்துட்டோம். நல்லா கொண்டோம். ஒரு 1 கிலோமீட்டர் காமிக்குது கோயிலுக்கு. ஸோ மேப்லேயும் போட்டு பார்த்தோம். அப்புறம் அது இல்லாமல் ஒரு தாத்தா இருந்தார், அவர்கிட்ட அப்படியே கேட்டு இந்த சைடு தான் சொன்னார், ரைட் சைடு போகணுன்னு சொன்னார். அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். வந்துட்டுன்னு நினைக்கிறேம்மா. வந்தாச்சுங்க. இதே தான். ரெண்டாவது கேட்ல போச்சுரும். அப்போ ஆகிடுச்சு. அப்படியே விடுவோம். இன்னும் வண்டி போக மாட்டேங்குது இறக்கத்துலையே. ஸோ வண்டி இங்கே நிறுத்திட்டுங்க. போண்டா சாப்பிட்ற மாத்திரமா மொபைல் அலோடான்னு பார்த்தேன். அலோடு தான். அலோடு தான். பாருங்க வந்தாச்சு. ஆக்சுவலி வீடியோவில் பார்த்தேன், நந்தியோட வயிற்றுக்குள்ளார எல்லோரும் போய் சாமி கும்பலான்னு நினைக்கிறேன். இந்த இது பிரிச்சுட்டாங்க, பிரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெயிலுக்கோசரம். நந்தி சிலைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நந்தியோட வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கும்போது எவ்வளோன்னு தெரில. போய் கேட்டு அதை மொதல் வாங்கிட்டு வருவோம். ஸோ நந்திக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது. அது அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே இருந்தாலும் வந்துட்டேன். போய் டோக்கன் வாங்கிட்டு எவ்வளோன்னு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். கேமராமேன் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து நாமளும் எடுப்போம். ஸோ இந்த நந்திக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோவில் இருக்குது. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா பெரிய சிவலிங்கம் ஒன்று உள்ளார இருக்குது. அது இல்லாமல் நிறைய சிவலிங்கம் இருக்குதுங்க. ஸோ இந்தாண்ட தாங்க டோக்கன் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தாண்ட பார்த்திங்கன்னா சிவ அபிஷேக லிங்கம் இருக்குது. அப்படியே இந்தாண்ட பார்த்திங்கன்னா நம்ம உள்ளார பெரிய சிவலிங்கமே இருக்குது. அப்புறம் நந்தி சிலை இருக்குதுங்க. சரிங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே இதுக்கு போய் இந்த சாமியை கும்பிட்டு பட்டை கட்டலாம் அடிச்சு இப்படியே தண்ணி கொடுத்துருங்க. அப்படி சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே
கேமரா வேலை தான், ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் கேமராவில். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் அப்படியே இருந்தாலும் போய் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே இந்த வழியாக போனால் நம்ம நந்தியோட வயிற்றுக்குள்ளே போய் உள்ளே இருக்க சிவலிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தேன். ஸோ பார்க்கலாம், ஆனால் கேமரா வண்டியும் அலோடு இல்லைன்ட்டாங்க. அதனால தான் டோக்கன் வாங்காத வந்துவிட்டோம். ஸோ அப்படியே வெளியே வண்டியும் பார்க்குறேங்க. கோயில் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். சேலம் டு ஆத்தூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா டோல்கேட்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாளகுண்டங்கிற ஊரில் தான் அந்த நந்தி சிலை அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த நந்தியோட ஹைட் பார்த்திங்கன்னா 145 அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க. உலகத்திலே ஃபஸ்ட்டு நந்தி சிலை இதுதான் இருக்குது. ஸோ நந்தியோட வயிற்றுக்குள்ளார பார்த்திங்கன்னா சிவனும் சிவலிங்கம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 18 சித்தர்கள் உள்ளார அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போகலான்னு பார்த்தோம், அதான் கேமரா வண்டி அலோடு இல்லை, அதனால தான் நாங்கள் போகல. ஸோ இன்னொரு டைம் வந்துருந்தாங்கன்னா உள்ளார போகலாம். உள்ள வண்டி தாங்க போக முடியல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டோக்கனு. கேமரா வண்டி அலோடு இல்லை, ஸோ அதனால தாங்க நான் போகல. ஃபோட்டோ எல்லாமே எடுத்தாச்சு. இந்த நந்தியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 145 அடி வராங்க. ஸோ ஆக்சுவலி இதாங்க நம்ம நந்தி சிலை. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சிவன் லிங்கம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க கோயிலில் பார்த்திங்கன்னா பெரிய சிவலிங்கமே இருக்குது உள்ளார. ஸோ ஃபேமிலி அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே நந்தி சிலையை சுற்றி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்னைக்கு சரியான கூட்டங்க. இல்லைன்னா அன்னதானம் போடுறாங்க, அதனால் வந்தோம். முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரில. நந்திக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 163 அடி உயரத்தில் சிவன் சிலை வடிவமைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, பெரிய வடிவமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உலகத்திலே 2வது சிவன் சிலை இங்கே தான் வடிவமைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா 351 அடியில் சிவன் சிலை வடிவமைச்சிருக்காங்க. 2வதாக இங்கே வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்க் பண்ணிக்கலாம், இதுங்க காரு பைக் எல்லாம் தானே பார்க் பண்ணிக்கலாம். சரிங்க, அப்படியே கிளம்பலாம். ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம், அப்படியே கிளம்புற வேலை தான். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.